ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தாங்க பண்ணியிருந்தேன். இதுக்கு குழம்பு வந்துட்டு முன்னாடி நாள் நைட்டு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அதுக்கு காலிஃப்ளவர் கிரேவி வச்சது கொஞ்சம் அதிகமாகவே மீதி இருந்தது. அதையே வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி அதையே வச்சு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து காஃபி தாங்க போட்டுட்ருக்கேன். எனக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காஃபி ஏதாவது வச்சு குடித்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் தான் வச்சு குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. எனக்குமே எப்பவும் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். தொடர்ந்து 3 நாள் விசேஷமான நாள் தாங்க. பிரதோஷம், சிவராத்திரி, அமாவாசைன்னு சொல்லிட்டு 3மே கண்டினியூஸாக வருது. அந்த அன்னைக்கு மதியம் சமையல் பண்ணுற வரைக்கும் வேறு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாதுங்க. சரி, பூஜா ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். பூஜா ரூமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜா வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வெயிலில் வச்சுருந்தேங்க. அதுவுமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மதிய சமையலுமே பண்ணி முடிச்சாச்சுங்க. என்னென்ன பண்ணியிருந்தேன்னா ஒயிட் ரைஸ், முழு கத்திரிக்காய் குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல், தக்காளி ரசம்னு ஒரு பிடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.